வணக்கம். ஒரு புனித பயணம் அது எப்படி ஒரு மிகப்பெரிய சோகத்துல முடியலாம்? சவுதி அரேபியாவுல இந்திய பயணிகளுக்கு நடந்த ஒரு கொடூரமான பேருந்து விபத்து பத்தி தான் நாம இப்ப முழுசா பார்க்க போறோம். இந்த விபத்துல மொத்தம் 45 இந்திய உயிர்கள் பறிபோயிருக்கு. இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. இது 45 குடும்பங்களோட கனவுகள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் சிதைச்ச ஒரு சோகம். ஒரு பேருந்து, ஒரு டீசல் டேங்கர், அப்புறம் தீ. இந்த 3 வார்த்தைகள்ல தான் அந்த பயங்கரமான ராத்திரியோட மொத்த கதையுமே அடங்கியிருக்கு. ஒரே ஒரு நொடில எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. சரி, முதல்ல மதினா பக்கத்துல இந்த சோகமான சம்பவம் எப்படி நடந்ததுங்கிற விவரங்களை நாம பார்க்கலாம். அப்போ நேரம் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1:30 மணி. பஸ்ல இருந்த பெரும்பாலான பயணிகள் நல்லா தூங்கிட்டு இருந்த நேரம். சரியா அப்போதான் சவுதி அரேபியால மதினா பக்கத்துல அவங்க போயிட்டு இருந்த பஸ் ஒரு டீசல் டேங்கர் மேல பயங்கரமா மோதியிருக்கு. இந்த பஸ்ல மொத்தம் 46 இந்திய பயணிகள் இருந்தாங்க. அவங்க மெக்காவுல உம்ரா அப்படிங்கிற புனித பயணத்தை முடிச்சிட்டு மதீனாவுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட இந்த ஆன்மீக பயணம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு துயரத்துல முடிஞ்சிடுச்சு. இந்த விபத்து ஒரு குடும்பத்தையே எப்படி முழுசா அழிச்சதுன்னு பார்க்கும்போதுதான் இந்த துயரத்தோட உண்மையான ஆழம் என்னன்னு நமக்கு புரிய வருது. இறந்த 45 பேர்ல 18 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. நினைச்சு பாருங்க, ஹைதராபாத்தை சேர்ந்த இந்த பெரிய குடும்பம் இந்த ஒரு விபத்துல முழுமையா சிதைஞ்சு போயிடுச்சு. இதை கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே குடும்பத்தோட 3 தலைமுறைகள், அதாவது தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, குழந்தைங்கன்னு எல்லாருமே ஒரே நொடியில அந்த தீக்கு இரையாகி இறந்துட்டாங்க. ஆனா இவ்ளோ பெரிய அழிவுக்கு நடுவுலயும் ஒரு அதிசயம் நடந்திருக்கு. ஒரே ஒருத்தர் மட்டும் இந்த கோர விபத்துல இருந்து தப்பிச்சிருக்காரு. அவரோட பேரு முகமது அப்துல் ஷோயப். 46 பேர் போன அந்த பஸ்ல தீயோட கோரப்பிடியிலிருந்து தப்பிச்ச ஒரே ஆள் இவருதான். இந்த துயர சம்பவத்தோட ஒரே சாட்சியா இப்போ அவர் இருக்காரு. விபத்துக்கு அப்புறம் அதிகாரிகளும் சரி, குடும்பத்தினரும் சரி, ரொம்பவே கடினமான வேதனை நிறைஞ்ச சவால்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிற பெரிய பெரிய கேள்வி இதுதான். இறந்தவங்களோட உடல்களை எப்படி அவங்க சொந்த ஊருக்கு கொண்டு வர்றது? இதுல என்ன சிக்கல்னா, இறந்தவங்களோட உடல்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கருகிடுச்சு. அதனால தடவியல் சோதனைகள் ரொம்ப மெதுவா நடக்குது. உடல்களோட நிலைமையும் மத சம்பிரதாயங்களையும் மனசுல வச்சு அவங்கள சவுதி அரேபியாவிலேயே அடக்கம் செய்ய வேண்டிய சூழல் கூட வரலாம். செய்தி கேட்டு காத்திருக்கிற குடும்பங்களுக்கு இது எவ்வளோ பெரிய வேதனையை கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. இந்த மிகப்பெரிய இழப்பை தொடர்ந்து இந்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உடனடியா உதவி நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. என்னென்ன உதவிகள் செய்யப்பட்டிருக்குன்னா, ஜெட்டால இருக்கிற இந்திய தூதரகம் 24 மணி நேரமும் செயல்படுற உதவி மையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தெலுங்கானா அரசாங்கம் இறந்தவங்களோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிலைமையை கையாள ஒரு குழுவையே சவுதி அரேபியாவுக்கு அனுப்புறாங்க. இந்திய தூதரக அதிகாரிகளும் சவுதி அதிகாரிகளோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் தன்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. சவுதி அரேபியாவில் மெக்கா அருகே நடந்த பேருந்து விபத்து செய்தி கேட்டு ஆழ்ந்த வருத்தம் அடைந்தேன். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் எனது எண்ணங்கள் உள்ளன அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நடந்திருந்தாலும் இந்த விபத்து எப்படி நடந்தது, இதுக்கு பின்னாடி என்ன காரணம்னு இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருக்கு. மக்கள் எல்லாருமே கேட்கறது இதுதான். டீசல் டேங்கர் மேல பஸ் மோதினதுக்கு உண்மையான காரணம் என்ன? மோதினதுக்கு அப்புறம் ஏன் இவ்ளோ வேகமா பஸ் முழுசும் தீப்பிடிச்சது? பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கேட்கிற மாதிரி இதுக்கு யார் பொறுப்பு? இந்த கேள்விகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. தங்களோட சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கு நீதி கிடைக்குமா? விசாரணை உண்மைகளை வெளியே கொண்டு வருமா? இதுதான் இப்போ எல்லாரோட மனசுல இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு.